இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, சிறப்பாக இந்த புதிய மாதத்தில புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறப்பாக இந்த ஜூலை மாதத்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாகவே கொடுக்கிறார், தொடங்குகிறார். எனவே இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இந்த ஜூலை மாதம் முழுவதுமே நம்மோடு இருந்து தூய ஆவியால் நம்மை வழி நடத்த இருக்கிறார். நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்க போகிறது. எனவே நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். சிறப்பாக சென்ற மாதத்துல இறைவன் நமக்கு அநேக காரியங்கள், நல்ல செயல்களை செய்து நம்மை வாழ வைத்தார், மகிழ்ந்திருக்க செய்தார். அவருக்கு நன்றி கூறினோம். இன்றும் சிறப்பாக இந்த புதிய மாதத்திற்காக கூட நன்றி கூறி இந்த மாதத்தை தொடங்குவோம். பல்வேறு சிந்தனைகள், எண்ணங்கள் இருக்கலாம். நான் நினைத்தது இந்த மாதத்திலாவது நடக்காதா, எனக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படாதா, இறைவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, எனக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டாரா, இந்த மாதத்திலாவது எனது உறவுகளுக்கு மத்தியிலே நல்ல இணக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரா என்று அநேக எதிர்பார்ப்புகள், அநேக வாஞ்சையான செயல்கள் நாம் எதிர்பார்த்து தொடங்கலாம். நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குகிற பொழுது இறைவன் நம்மோடு துணை இருக்கிறார். இறைவன் நம்மை வழிநடத்த போகிறார். அதைத்தான் சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் அழகான ஒரு நற்செய்தியை இன்றைய மன்னாவாக, இந்த மாதத்திற்கு கூடிய ஒரு மன்னாவாகவே கொடுக்கிறார். அதுதான் மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23 27 முடிய. பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை படகிலே சந்திக்கிறார். எந்த நேரத்திலே சந்திக்கிறார்? அவர்கள் அலைகழிக்கப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள், எங்கள் உயிர் போய்விடுமோ என்று உயிர் பயம் வருகிற பொழுது அந்த நேரத்தில் இயேசு அங்கே இருந்து அந்த புயலையும் காற்றையும் அடக்கி சொல்லுகிறார். ஏன் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்கள்? நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் உங்களோடு தானே இருக்கிறேன், உங்களுக்காகத்தானே நான் வந்திருக்கிறேன், உங்களை வழி நடத்துவேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இல்லையா என்ற ஒரு கேள்வியானது இயேசுவின் மூலமாக இன்றைய நற்செய்தியிலே கேட்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்துல கூட ஒருவேளை சந்தேகத்துல நம்ம தொடங்கி இருந்தாக்கா, ஒருவேளை பயத்துல தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்திலேயும் எனக்கு எப்படித்தான் இருக்க போதும் என்று நம்பிக்கை இல்லாமலே பயத்திலே தொடங்குகிற ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இயேசு கொடுக்கிற செய்தி இதுதான். என்னை நீங்கள் நம்பவில்லையா, என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற ஒரு உயர்ந்த பண்பை, செய்தியை இந்த நாளிலே சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னாவின் மூலமாக கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நாம் படிக்கிற பொழுது 3 கருத்துக்களை புரிந்து கொள்கிறோம். என்ன நற்செய்தி என்றால், இயேசுவினுடைய வல்லமை இயற்கைக்கு மேலானது, இயற்கை தன்னுடைய வசம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை கொடுக்கப்படுகிறது. இயற்கை இன்னைக்கு நம்மால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது, நம்மை அதை கட்டுப்படுத்த முடியாது. திடீர்னு மழை வர்றதை நம்மால தடை செய்ய முடியுமா? நம்ம ஒரு வேளை சொல்லலாம், நான்லாம் நினைச்சேன்னா மழையா வராது, அதெல்லாம் நினைச்சலாம் இல்லை. நீங்க நினைச்சிட்டே இருந்தா கூட, என்ன காரியம் செஞ்சா கூட மழை கடவுள் அனுப்புன்னா அனுப்பிடுவார். காத்து அடிக்குது, இந்த நேரத்துக்கு எனக்கு காத்து வேணும், இந்த நேரத்துக்கு காத்து அடிக்க கூடாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது இயற்கை. இயற்கை சக்தி நம் சக்தியை விட பெரிய சக்தியை கடவுள் அதற்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த நற்செய்தியில் அந்த இயற்கை கூட எனக்கு உட்பட்டதுதான், நான் தான் அதை படைத்தேன், அதை எந்த நேரத்தில் அடக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் எனக்கு இருக்கிறது, அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சிறப்பாக இந்த புயலை அடக்கி, அந்த இயற்கையான புயல் கூட என்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டது என்று அழகாக சொல்லுகிறார். பிரியமாக, மீண்டுமாக இந்த நற்செய்தி இன்னொரு கருத்தை கூட நமக்கு சொல்லுகிறது. என்ன? பயம் எப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால், நம்பிக்கை குறையும் பொழுது மனித வாழ்க்கையில் பயம் வருகிறது. உண்மைதான். நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது? உள்ள நம்பிக்கை இல்லை. உதாரணமா, நான் ஒரு ஆளை பார்த்து பயப்படுறேங்க. ஏன்? அவங்ககிட்ட நான் இது வரைக்கும் பழகலை, அவங்க என்ன அன்பு செய்வாங்கன்னு நான் நம்பலை. அந்த நம்பிக்கை குறையும் பொழுது ஒரு பயம், பதட்டம் ஏற்படுகிறது. நான் ஒரு பெரிய ஸ்டேஜில் 2000 பேர் கூடி இருக்கிறாங்க, அங்கே ஒரு உரையாற்ற போறேன்னு வச்சுக்கோங்களேன், பயம் வருது. ஏன் பயம்? எனக்குள்ள நம்பிக்கை இல்லை, நான் கான்ஃபிடென்ட்டா என்னால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை.
அந்த நம்பிக்கை குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? பயம் வருது. அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு நேரா அந்த மக்களை சந்திக்கிற பொழுது கை கால்லாம் அப்படியே படபடன்னு உதற ஆரம்பிக்குது. பிரியமானவர்களே, இது நம்பிக்கை குறைவு தானே அந்த பயத்துக்கு காரணம். எந்த பயமாக இருந்தாலும் நம்ம அதை ஆழமாக சிந்திக்கிற பொழுது அதுக்கு பின்னாடி அது மேல, அந்த பொருள் மேல, அந்த செயல் மேல எனக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே பயம் உடனடியாக வந்து விடாது, அந்த நம்பிக்கை இல்லை. இரவு நேரத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறோங்க, திடீர்னு ஒரு சவுண்ட் அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா? எதுக்கு? ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு, அது வேற ஏதாவது பறவையா இருக்கும், ஒரு குருவியா இருக்கும், ஒரு மிருகமா இருக்கும், கத்துது, நம்ம போயிட்டே இருக்கலாம். அந்த பயம் வருது இல்லையா? ஏன்? அது வேற ஏதாவதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள, ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை. இதுதான் நான் நம்புறேன், அது ஒரு அனிமல், அது ஒரு பேர்டு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு அந்த பயம் வராது. அந்த நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் பயம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கை குறைவே நம் மனித வாழ்வின் பயத்துக்கு அர்த்தம். மூன்றாவதாக அழகான ஒரு செய்தி இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும், புயல்களுக்கு மத்தியில கூட நான் உங்கள் மீது இரக்கமுடையவராக இருக்கிறேன். பாருங்க, இயற்கை ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தா கூட என் பிள்ளைகள், நான் உருவாக்கிய மனிதர்களை நான் தான் காப்பாற்ற வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நிரந்தரமான ஒரு இரக்கத்தை இயேசு கிறிஸ்து பொழிவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமுடையவராக இருக்கிறார். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சீடர்கள் அழிய போகிறார்களே, அவர்களை காப்பாற்ற வேண்டுமே, அவர்கள் உயிருக்காக பயப்படுகிறார்களே என்று அவர்களுடைய எண்ணங்களை, ஆதகங்களை, கண்ணீரை புரிந்து கொண்டு அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து நான் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலுமே உங்களுக்காக என்னுடைய இரக்கத்தை காட்டுவேன், இரக்க செயல்கள் செய்வேன் என்று உறுதியாக செய்கிறார் இந்த நற்செய்தியிலே. ஆம் பிரியமானவர்களே, அதிகாரம் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரமுமே கடவுள் தன்மையிலே பெற்றிருந்தார். ஆனாலும் அந்த அதிகாரத்தை அடக்குவதற்காக அவர் பயன்படுத்தவில்லை, மாறாக ஆட்சிப்படுத்துவதற்காகத்தான் பயன்படுத்துகிறார். அதுதான் உண்மையான அதிகாரம். இன்னைக்கு நமக்கு ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு அதிகாரத்தோனோடு நான் யார் தெரியுமா, சாதித்து காட்டுகிறேன், நீயா நானா பாரு அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை, அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை ஏற்படுகிறது. இது அதிகாரத்தினுடைய உச்சம் கிடையாது. அதிகாரம் என்பது அடக்குவதற்காக அல்ல, ஆட்சிப்படுத்துவதற்காக, இரக்கத்தை காட்டுவதற்காக என்று இந்த நற்செய்தியிலே தெளிவாக இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சிறிய கதை தான். ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து மாமன்னன் யார் வரலாற்றில் என்று கேட்கின்ற பொழுது ஒரு மாணவன் எழுந்து சொல்லி அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொன்னான். ஏன் அவரை சொல்ற? அவர் அவ்வளவு பெரியவர். ஆமாமா, எவ்வளவு பேர் அவரு தன்னுடைய படை வீரத்தினால கொஞ்சம் குவித்தார் தெரியுமா? அப்ப மீண்டுமாக ஆசிரியர் வந்து கேட்கிறார், ஓ, அப்ப அந்த அதிகாரத்திலிருந்து மற்றவங்களை சாகடிச்சாக்கா, மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்தாக்கா அவங்க மாமன்னனா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த அறையில் இருக்கிற எல்லா மாணவர்களும் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அமைதியாக மாறியது. பிரியமானவர்களே, அப்படி அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டால் அந்த அதிகாரத்தை வைத்து மற்றவர்களை ஆட்சிப்படுத்த நமது இரக்க செயல்களை செய்ய நம்ம முன் வருகிறோமா, அல்லது அனைவருமே அடக்கி என்னுடைய கைக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வருகிறோமா? இன்னைக்கு நாடுகளுக்கு மத்தியிலே போர் முழக்கம் கொடுக்கிறோம். நீயா நானா, இந்த இடத்த நான் எடுக்கிறேன் பாக்குறியா, வா, என்கிட்ட எவ்வளவு சக்தி இருக்கு பாரு. அதுக்காக எத்தனை ஆயிரம் மக்கள் அழிந்தாலும் நான் பரவாயில்ல, நான் யாருங்கிறத காட்டணும், அதுதான் என்னுடைய அதிகாரம். பிரியமானவர்கள், அது அதிகாரம் அல்ல. அத்தனை உயிர்கள் நியாயமாக இறக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம். இதெல்லாம் இன்று அதிகாரத்தோனில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் வாழ்பவர்கள் சிந்திப்பது கிடையாது. எண்ணற்ற நாடுகளிலே இன்னைக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது, சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. நானா நீயா, யார் அதிகமான மக்களை சாகடிக்கிறார்கள் பாருங்கள். இதுதான் ஹிட்லருடைய வாழ்க்கையில அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார். அவருக்கு என்னது, அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, யூதர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது. அப்படி எதற்காக வருகிறது? தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அனைவருமே அரவணைத்திருந்தா இன்னும் அந்த யூத சமுதாயம் வளர்ந்திருக்கும். ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்து அந்த மக்களை அடக்கி ஒடுக்கி தனது கைக்குள் வைக்க பார்க்கிறார். பிரியமானவர்களே, இது அதிகாரத்தினுடைய நல்ல பண்பு அல்ல. எந்த ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்தாலும், யார் கொடுத்தாலும் அந்த அதிகாரத்தை நான் அரவணைக்க,
ஆற்றுப்படுத்த பயன்படுத்துவேன் என்று என்னால் சொல்லி வாழ முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். இதோ சிறப்பாக கண்களை மூடி இந்த மாதத்தையும் இந்த நாளையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். என் தெய்வமே இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக கொடுத்திருக்கிறேன். இந்த ஜூலை மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம் என்று நாங்கள் உணர்கிறோம். இந்த மாதத்திலே எண்ணற்ற காரியங்கள், நன்மைகள் நீர் எங்களுக்காக செய்ய போகிறீர். எங்களோடு இருந்து தூய ஆவியால் வழிநடத்த போகிறீர் என்று உணர்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாகவே அமையட்டும். இந்த ஜூலை மாதத்தையே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் வருகிற ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து தொடங்குகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உமது பார்த்து ஒப்பு கொடுக்கிறேன். சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும், வழி நடத்தும். நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்திடும். மனதிலே தேவையில்லாத எண்ணங்கள் குழப்பங்கள் இல்லாமல் வாழ கிருபை செய்வீராக. குழந்தைகளை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், தாய் தந்தையை ஆசீர்வதியும், இன்னும் ஆண்டவரை கணவன் மனைவியை ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற உழைப்பை ஆசீர்வதியும். வேலை செய்கிற இடங்களிலே அனைவரும் ஒற்றுமையோடு உழைக்க அவர்கள் ஆற்றலை கொடுப்பீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை வேலை வாய்ப்பு இல்லை, திருமண தடையாக இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லை என்று பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அனைத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தேக மனப்பான்மை என்று பல்வேறு பிரச்சனைக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் மகிழ்வையும் கொடுத்து சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக அமைய மீது நம்பிக்கை வைத்து அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அதை நாங்கள் ஆற்றுப்படுத்த பயன்படுத்த எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.